ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா இது மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இது மாதிரி நீல வாக்கில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் நமக்கு. இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து தான் சேர்த்துக்கணும். மிக்ஸியில் அரிசிலாம் சேர்த்துக்கக்கூடாது, அப்போ டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி இடித்து சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நான் இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிடும். இந்த கேப்பில் நம்ம தேங்காவும் முந்திரி ஒரு 4-5 எடுத்துருக்கேன், சோம்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லைட்டாக கொதி வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, வச்சோம்னா டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளை குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெலாம் கூட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.